அதனால நீங்க அமைச்சர்களை சந்திச்சிருக்கீங்க சார். எதுக்காக சந்திச்சீங்க? இல்ல தங்கம் தென்னரசு எங்க தொகுதியில கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு 110 மின்சாரம் டிரான்ஸ்பாரம் அது வரல, இன்னும் வரல. அது கேட்கறதுக்காகவும் மயிலம் தொகுதியில ஒரு டிரான்ஸ்பாரம், அப்புறம் அந்த மேட்டூர் தொகுதியில அவர் எம்எல்ஏ ஒரு 10 தபால் கொடுத்தாருங்க. அந்த நிறைய அந்த அனல் நிலையத்துல நிறைய புகை வருதுங்க. அந்த அதுக்காக மனு கொடுக்க சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம கீதா ஜீவன் அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர், அவங்க வீட்டாண்ட போயிட்டு அந்த மயிலம் தொகுதி எம்எல்ஏ உடைய பகுதியில இந்த அங்கன்வாடி பில்டிங் கட்டடம் அதுக்காக நாங்க எம்எல்ஏ கொடுக்கலாம்னு போனாங்க. இந்த சட்டமன்றத்தில் பார்க்க முடியல. அதனால வண்டி அவருக்கு முன்னாடி எடப்பாடி வீட்டு எங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க 3 எம்எல்ஏக்கு 3 கார்ல போனதால அப்படி தகவல் சார். இப்ப நீங்க அவங்க இபிஎஸ் சார் வீட்டுக்கு நீங்க போகல சார். நீங்க அந்த வழியா வந்ததுனால அப்படி சொல்லப்பட்டது. கார் அங்க நிச்சிருந்தது முன்னாடி, கீதா ஜீவன் வீட்டுக்கு முன்னாடி வீடுங்களா அவர் வீடு. ஓ சரி சார், அங்க கார் நிறுத்தப்பட்டிருந்ததுங்கிறதுனால அப்படி வண்டி ஆமா சார். அமைச்சர் கீதா ஜீவன் வீட்டை பார்த்துட்டு அவர் கீதா ஜீவன் அமைச்சருக்கு இந்த அங்கன்வாடி பில்டிங் கட்டடத்துக்காக மனு கொடுக்க போகும்போது அவர் முன்னாடி வீடு எடப்பாடி இருக்குங்க. கார் அங்க நிச்சயதுனால 3 எம்எல்ஏக்கள் 3 கார் கொடி கட்டியதுனால அப்படி தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என்று பாமக எம்எல்ஏக்கள் சந்தித்ததாக கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் இது தொடர்பாக மறுத்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.